ஆகஸ்ட் 5. மேஷ ராசிக்காரர்களே, இன்று உங்கள் திட்டங்கள் தடையின்றி நடைபெறும். வழக்கத்தை விட அதிக உற்சாகம் தோன்றும். ஆனால் அதனை கட்டுப்படுத்த வேண்டும். உறவுகளில் ஒருவரின் பழைய வார்த்தைகள் மனதை புண்படுத்தலாம். தொழிலில் எதிர்பாராத நன்மைகள் காத்திருக்கின்றன. காலை 6 முதல் 7 மணி வரை சூரியனுக்கு அருகம்புல் அர்ப்பணிக்கவும். ரிஷப ராசிக்காரர்களே, மனநிலை சோர்வாக இருந்தாலும் நண்பர் ஒருவர் உற்சாகம் கொடுப்பார். பணத்தில் சற்று கவனக்குறைவு தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவர் அதிகமாக பழக விரும்புவது உங்களுக்குள் குழப்பத்தை உருவாக்கலாம். இன்று பசுமை சூழலில் நேரம் செலவிடுவது உங்களை சமநிலைப்படுத்தும். மலை கோவிலில் அல்லது லிங்கம் அருகே சிறு விளக்கு ஏற்றி வேண்டுங்கள். மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் பேச்சு திறன் ஒருவரை ஈர்க்கும். ஆனால் பிறர் அது தொடர்பாக அலட்டல் செய்வார்கள். வணிகத்தில் சிறு மாற்றம், ஆனால் முடிவுகள் பாராட்டை தரும். பணத்தில் ஒருவர் உங்களை போட்டியாளராக பார்க்கலாம். சிலர் நம்பிக்கை துரோகமாக மாறலாம். விழிப்புடன் இருங்கள். புதன் பகவானை நினைத்து வழிபடுங்கள். கடக ராசிக்காரர்களே, உங்களது பழைய யோசனைக்கு ஆதரவு தேடி வருகிறது. தொடங்கியது போலவே முடிக்கவும் சீராக செயல்பட வேண்டும். உறவுகளில் உணர்ச்சி வெடிப்பு, பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. அதிர்ச்சி அளிக்கும் செய்தி வந்தாலும் நிதானமாக எதிர்கொள்ளவும். இன்று அம்மனை நினைத்து பவளம் நிற பூ கொண்டு பூஜை செய்யவும். சிம்ம ராசிக்காரர்களே, நீண்ட நாள் நினைத்த காரியம் இப்போது ஒரு முடிவிற்கு வரும். தொழிலில் வெற்றியின் நிழலின் பொறுப்பு அதிகரிக்கும். நண்பர்களின் சலசலப்புகள் உங்களை சிந்திக்க வைக்கும். இன்று உடல் சோர்வு தெரிவிக்கலாம். ஓய்வு அவசியம். மலை கோவிலுக்கு சென்று சூரியனை பிரார்த்திக்கவும். கன்னி ராசிக்காரர்களே, புதிய இடங்களில் இருந்து வேலை வாய்ப்பு வரும் சாத்தியம். உறவுகளில் ஒரு நபர் தாங்களாக வந்து பிழை ஒப்புக்கொள்வார்கள். திடீரென செலவுகள் அதிகரிக்கலாம். திட்டமிடல் அவசியம். மனக்குழப்பம் அடைந்தால் சிறு எழுத்து கவிதை எழுதவும். இன்று விஷ்ணு பகவானை விருப்பமான பாடலில் நினைத்து வழிபடுங்கள். துலாம் ராசிக்காரர்களே, நீண்ட நாட்களாக நீங்கள் தவிர்த்த விஷயம் மீண்டும் வந்துவிடும். அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். உணர்வுகளை வெளிக்கொணராமல் இருந்தால் சிறந்த முடிவுகள் கிடைக்கும். நண்பர் ஒருவர் திடீரென ஆதரவு தருவார். சந்திரனை நினைத்து வெள்ளை மலர் வைக்கவும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் திறமை மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும். தொழிலில் திடீர் உயர்வு அல்லது வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் ஒருவர் மீது அவநம்பிக்கை தோன்றும். நம்பிக்கை தேவை. ஹோம் ஹனுமதே நமக என்ற மந்திரத்தை 21 முறை ஜபியுங்கள். தனுஷ ராசிக்காரர்களே, நாளைய திட்டங்களை இன்று வடிவமைக்க நேரம் உண்டு. மனதை கவிழ்க்கும் வார்த்தைகளை அனுப்பி வைப்பவர்கள் உங்களை சோதிக்க விரும்புகிறார்கள். உறவுகளில் ஒரு பழைய நெருக்கம் மீண்டும் மலரும். உங்கள் உண்மை நெறிகளே இன்று வழிகாட்டும். துர்க்கையை நினைத்து சிவப்பு சந்தனத்துடன் ஜபம் செய்யவும். மகர ராசிக்காரர்களே, சிறிய முயற்சிகள் பெரிய நன்மைகளை தரும். தொழிலில் புதிய குழு வேலைக்கான அழைப்பு வரும். மனதில் பழைய துக்கங்களை விடாமல் வைத்திருந்தால் முன்னேற்றம் தடையடையும். நண்பர் ஒருவர் உங்கள் திட்டத்தை விமர்சிக்கலாம். நிதானமாக பதிலளிக்கவும். சனியை நினைத்து கருப்பு நிலக்கடலை தானமாக விடுங்கள். கும்ப ராசிக்காரர்களே, உங்களுக்குள் ஒரு புதிய பொருள் பற்றிய ஆர்வம் உருவாகும். தொழிலில் சிறு இடையூறு இருந்தாலும் முடிவில் வெற்றி உண்டாகும். உறவுகளில் மரியாதை மீண்டும் நிலைக்கலாம். திடீரென யாராவது பழைய விஷயத்தை தூக்கி பேசுவார்கள். அமைதியாக இருங்கள். குரு பகவானுக்கு மஞ்சள் பூ கொண்டு நேர்த்தி செய்யலாம். மீன ராசிக்காரர்களே, உங்கள் செயல்கள் யாரையும் பாதிக்காமலே நன்மை தரும். வணிகத்தில் நிதானமாக நடந்தால்தான் லாபம் உண்டு. உறவுகளில் ஒரு நபர் நீண்ட நேரம் பின்னோக்கி நடந்ததற்காக வருந்துவார். மனம் குழம்பினாலும் உங்களது இலக்கை மறக்காதீர்கள். விநாயகருக்கு வெண்ணெய் கொழுக்கட்டை சமர்ப்பித்து வேண்டுங்கள்.